ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஃப்ரைடே காலையில் ஒரு 4:30 மணி இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா பாலாடை எல்லாமே கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெண்ணெய் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணெய் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்துட்டு பசும்பால் வந்து வாங்குறேங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஃபேட் அந்த எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் எப்போயாவது டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி வெண்ணெய் வந்து எடுத்துக்குவேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ரிப்பேருங்க. அந்த ஃப்ரிட்ஜை நைட்டு சவுண்டு கேட்கும், அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். அதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலாடை ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆயிருந்துச்சு. சரி அப்போ இன்றைக்கி வெண்ணெய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு வந்து வெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நெய் ஆல்ரெடி இருக்கிறதுனால இன்றைக்கி நெய் வந்து காய்ச்சலை, வெண்ணெய் மட்டும் எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு போட போகிறேன். ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருந்தாலும் ப்ளஸ் ரிப்பேர் பண்ணியாச்சு. லைட் வந்து தெரியல. 2வது வந்துட்டு ஃப்ரீசிங்லாம் இருக்குது, ஐஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜு இது சவுண்டு கேட்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங்க. நேற்றெல்லாம் நல்ல மழை. இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் லீவ் விடலை. பிள்ளைங்களை காட்டிலும் நான் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய மழை, சரியான மழை. நேற்று வந்துட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டே வர முடியலைங்க. அந்தளவுக்கு வந்துட்டு மழை வந்து பெஞ்சிச்சு. நைட்டும் வந்துட்டு மழை வந்து பெஞ்சிச்சு. ஒருவேளை லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் விடலை. சரி, அதுவும் நல்லதான். லீவ் விடலாட்டி நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவு தானே. ப்ளஸ் இன்னைக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னா அப்புறம் சாட்டர்டே வந்துட்டு எப்பயும் ஸ்கூல் வச்சுருவாங்க, விட மாட்டாங்க கரெக்டாக. இப்போ அசிதாவும் சூசரியும் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக காஃபி மட்டும் எனக்கு வந்து போட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு வேணுமா அஸ்விதாவுக்கு. அவள் ஃப்ரெண்டு வந்து கேட்டாலாம், ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வந்துட்டு எழுதி பேப்பரில் அனுப்பியிருக்கா அஸ்விதா ஃப்ரெண்டு. அதனால சரி அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னோட ஹெல்த் மிக்ஸ் ஹோம்மேடு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு விளையாடுறேன் காலையில். ஹோம்மேடு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கூழ் மாதிரி கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேக்கும் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இது மட்டும்தான் வந்து செய்ய போகிறேன். ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு என்னோட டே மை பிளாக் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரோ வந்து போட்டிருக்கேன், தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடகடன்னு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:20 ஆயிடுச்சு. கடகடன்னு இப்போ வேகமாக சமைக்கணுங்க. தக்காளி சாதம் தான் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் தக்காளி சாதம் தான், ஆனால் அதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா அன்னைக்கு ஹோம்மேடாக அரைச்சது வீட்டில் கொஞ்சம் இருக்குது. அது இதில் போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா அந்த குஸ்கா ரைஸ் மாதிரி வந்துட்டு வந்துடும். குஸ்கா ரைஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டு பிரியாணி மசாலா வந்து போட மாட்டாங்க, ஒன்லி சில்லி பவுடர் மட்டும். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அந்த பிரியாணி மசாலா தூளி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பிரியாணி மாதிரி சூப்பராக ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போவே வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்துட்டு சைட் பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அஸ்விதாவும் சூசரியும் வந்துட்டு இன்னும் வந்து ரெடி ஆகலை. ட்ரெஸ் வந்து மடித்து வைக்க சொன்னேன் அஸ்விதாவை, அதை வந்து எடுத்து மடித்து வச்சிட்ருக்கா. சுபஸ்ரீ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எந்திரிச்சு வந்தா. இன்றைக்கி சாதம் வந்துட்டு குக்கரில் தான் வந்துட்டு வைக்க போகிறேன், தக்காளி சாதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் தக்காளி வந்து போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் பிரியாணி மசாலா தூள், கொஞ்சம் சில்லி பவுட்ரு இதை வந்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அது பிடிக்காது, அது போட வேண்டாம் அப்படின்னு சொன்னனால நான் போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் வந்து வறுக்க போகிறேன். நான் வந்து சிம்பிளாக வந்துட்டு வறுப்பேன். எப்படின்னா எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, அதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடிச்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு தூள் வந்து சேர்த்து இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடுப்பில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே வந்துட்டு செய்வேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாலாம் வந்து செய்கிறது எப்படி அப்படின்னா கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பெலாம் வந்து போட்டு செய்வாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு போடுறதில்ல, சோம்பு தூள் மட்டும் நான் வந்து போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு வந்துட்டு தக்காளி சாதத்துக்கு எல்லா ஸ்பைசஸும் போட்டு ரெடியானதுக்கப்புறம் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் உள்ள இந்த பாஸ்மதி ரைஸ் தான், சாரி
கர்நாடக பொன்னி தான் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்குவேன் வீட்டு அரிசிக்கு. ஏன்னா அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் தண்ணி. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக சாதம் வந்துட்டு வெந்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். லேட்டாக சமைச்சாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குக்கர் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாட்டி சாதம் வேக வச்சு செய்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு டைம் எடுக்கும். மணியும் வந்துட்டு ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. 7:30க்கு தான் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இறக்கி வச்சுட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு செய்கிறேன். கொஞ்சம் பால் வந்து சேர்த்துட்டு அதில் வந்துட்டு என்னோடய ஹோம்மேடு ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு வந்துட்டு அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் எதுவும் போடலை, மில்லட்ஸ் மட்டும் சேர்த்து நான் வந்துட்டு இதை வந்துட்டு அரைச்சிருக்கேன். அந்த கவுனி அரிசி, உளுந்து, பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஐட்டம் வந்து இதில் சேர்த்து நான் வந்து அரைச்சிருக்கேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் இதை வந்துட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்குவேன். ஏன்னா வந்துட்டு அந்த மாவு வந்து வேகணும் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து சேர்த்துட்டு, ஏன்னா பால் வந்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சு, திக்கான பால், பசும்பால். அதில் இந்த பவுட்ரு போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தண்ணி சேர்த்து இப்போ அடுப்பில் வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு விசில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நான் வந்துட்டு விசில் வந்து போட்டு விடுறேன். ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது சாதம். நெக்ஸ்ட் அடுப்பில் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கட்டி படாமல் நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும். அஸ்விதாவோட ஃப்ரெண்டு கேட்டதுனால அவங்களுக்காண்டி ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியாக தான் இருக்கும். அடுப்பில் வைக்க வைக்க பார்த்திங்க அப்படின்னா அது திக்னஸ் வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்காக வந்துட்டு ஆயிரும். இப்போது வந்துட்டு ஜீனி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது இருக்கோ அந்த இனிப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீனி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து விட்றதுக்கு ஒரு குட்டி சம்பட்டம் வந்து இருந்துச்சு, அதில் வந்து ஊற்றி நான் வந்துட்டு கொடுத்து விட்டேன். அதே மாதிரி 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாதம் வந்துட்டு ரெடி. தக்காளி சாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஆனால் ஸ்பைசஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு இதில் சாதத்தில். உருளைக்கிழங்குல கரெக்டாக இருந்துச்சு, ஸ்பைசஸ் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சுருந்ததுன்னா, காலையிலைக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு மீதி இருந்ததை வந்து 2 பேரை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. மணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ 8:25 ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் எல்லாமே முடித்து எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து சாப்பிட்றேன். சட்டி சோறு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன். அவங்க வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க என் பக்கத்தில். இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீயோட டீச்சர் வந்துட்டு கேட்டாங்க. காலம் எங்கே சுபஸ்ரீயோட டீச்சர் வந்து கேட்டாங்க. அவங்க 2வது வாட்டி வாங்குறாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சேல்ஸுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது அவங்க வந்துட்டு வாங்கினாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்காண்டி இன்றைக்கியும் வந்துட்டு ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் அஸ்விதாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க 2 பாக்கெட் வந்துட்டு வாங்கினாங்க. 2 ஒன்றுமா வந்துட்டு சேல்ஸ் ஆகுது. டேஸ்ட் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கா, அதனால் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகிறா அவங்க டீச்சருக்காண்டி. எப்போ அம்மா மாவு கூடவே போட்டிருக்காங்கன்னு சொல்லு. இந்த பேக்கில் வச்சுக்க கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு செய்யலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா திடீர்னு அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டு கிளம்புற வேலையாயிடுச்சு. அதை முடிக்கவே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைக்கு மார்க்கெட்லாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டன் வர பார்த்திங்க அப்படின்னா 2 மணி. அதுக்கப்புறம் வேகமாக வந்துட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு சாதம், ஒரு சைடு வந்துட்டு பருப்பு வந்து போட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காய் வந்துட்டு இருந்துச்சுங்க, அதை வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் தான் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். அம்மா வந்துட்டு அங்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க.
முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் சாப்பாடு அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம், நான் 5 நிமிஷம் டக்குன்னு சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு பாக்கெட் எனக்கு வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து வேஃபர்ஸில் வந்துட்டு சாக்லேட் வந்து ரோல் பண்ணியிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நான் சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கிங் வந்துட்டு இங்கே ஓடிட்டு இருந்துச்சு. வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து செய்யலை. சொரக்காய் வச்சு சாம்பார் வந்து வச்சுட்டேன் டக்குன்னு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து இருந்துச்சு லாஸ்ட்டாக, அதில் வந்து முட்டை போட்டு நான் வந்து பொரியல் வந்து பண்ணிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ல்டுல இந்த மாதிரி கேசரி வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. எங்கள் அம்மா வந்து எனக்காண்டி கேசரி கிண்டி கொண்டு வெள்ளை கேசரி ஃபுட் கலர் இல்லையா, அதனால வந்துட்டு வெள்ளை கேசரி எங்கள் அம்மா வந்து கிண்டிட்டு வந்துருக்கு. இதில் முந்திரி வேற. பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வரணும் சொல்லி அம்மா வந்து கேசரி வந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்ட இப்படி தான் காமெடியாக வந்து பேசுவேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணது அதை வந்து எடுத்து வச்சுட்டு சாதம், அதுக்கப்புறம் சொரக்காய் சாம்பார் வச்சு அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போட்டு அம்மாவும் நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு போனேன். நல்ல பசி வேறு. 2வது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கொதிக்குது, சுட சுட வந்து இருந்துச்சு. ஃபேனை போட்டால் சீக்கிரம் ஆறலை, அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க, எப்படி எடிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஃபோனில் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு 3 பாக்கெட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ்டர்மா சர்ச்சில் இருக்காங்க திருப்பத்தூரில், அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக வந்துட்டு அவங்களுக்காண்டி வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு மெஷர்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பாக்கெட் வந்து எடுத்து வச்சேன். அவங்க ஊருக்கு வந்து கொடுக்கணுமா, ஆனால் வந்து என்னாச்சுன்னா நான் கொண்டு போய் கொடுத்தேன், அதுக்குள்ளே அவங்க கொடுக்க வேண்டிய பார்சல் வந்து கொடுத்துட்டாங்க கொரியரில். அப்புறம் நான் வந்துட்டு கொடுத்தோன்னே அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.